ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் ஐக்கன் வரும். அதை டச் பண்ணி ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/11, அதாவது நவம்பர் 24லேருந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மொத்த காலி இடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2147 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 14 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்றதாலே நீங்கள் வீட்டில் இருந்தே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அந்த தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் மெடிசன்ஸ்லேருந்து அவார்ட் பண்ணியிருக்க அந்த ட்ரைனிங் கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ட்ரைனிங் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் அண்ட் 4th பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரைனிங் கோர்சஸ் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. ஓசியாக இருந்தால் 18 to 42 இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை பிசி எம்பிசி இல்லை பிசிஎம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 18லேருந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை, 18க்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதே ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் ஓசியில் இருந்தீங்கன்னா 18லேருந்து 52, மற்ற கேஸ்டில் இருந்தீங்கன்னா 18லேருந்து நோ ஏஜ் லிமிட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 8 வரைக்கும் கொடுக்குறாங்க. 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 19,500 வந்து உங்களுக்கு ஆன் ஹேண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மெரிட் லிஸ்ட், எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. மெரிட் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா வந்து இதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்தே கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இல்லை டிடபிள்யூ அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300. இப்போ நான் சொன்ன கேஸ்ட்டு தவிர மற்ற கேஸ்ட்டில் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14/12, அதாவது டிசம்பர் 14 வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வெப்சைட் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகும். அங்கே போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை டேரெக்டாகவே ஃபில் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. எனிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/11, அதாவது நவம்பர் 24லேருந்தே வந்து இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே போய் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.